சமூகத்தில் அல் குர்ஆன் தொடர்பிலும் முஸ்லிம் சமூகம் தொடர்பிலும் பல தவறான புரிதல்கள் இருந்து வருகிறது. அவ்வாறான தவறான புரிதல்களை மிக சிறப்பான முறையில் எதிர்கொள்ள இந்த விளக்க உரை நிச்சயம் உதவியாக இருக்கும். இந்த விளக்க உரையை நான் வாசித்த போது என்னை கவர்ந்த சில பகுதிகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெற்றோர்களை பராமரிப்பது தொடர்பில் குர்ஆனில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவாறான விடயங்கள் தான் பௌத்த மதத்திலும் இருப்பதனை என்னால் காண முடிகிறது. ஒற்றுமையான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப 4 பிரதான காரணிகள் அவசியமாகின்றன. முதலாவது சத்தியத்தை நிலைநாட்டல், இரண்டாவது நீதியை நிலைநாட்டல், மூன்றாவது அன்பை நிலைநாட்டல், நான்காவது ஒருவருக்கொருவர் மன்னிப்பளித்தல். இந்த 4 காரணிகள் தொடர்பிலான வசனங்கள், விளக்கங்கள் இந்த குர்ஆன் விளக்க உரை பூராகவும் பரவி கிடக்கின்றதனை என்னால் காண முடிந்தது. நம் நாட்டில் சமூக ஒற்றுமையை நிலைநாட்ட உழைக்கும் தரப்பினருக்கு இது மிகவும் பிரயோசனமுள்ளதாக இருக்கும். இன்னொரு இடத்தில் குர்ஆன் கூறுகிறது, சத்தியத்துடன் அசத்தியத்தை கலக்காதீர்கள். அப்படி செய்து சமூகத்தை குழப்பத்தில் தள்ளாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே சத்தியத்தை மறைக்காதீர்கள். இன்றைய சமூகத்துக்கு மிகவும் தேவையான அறிவுரைகள். ஏழைகளின் அபிவிருத்திக்கு செலவழிக்கப்படும் சகாத் என்ற விடயம் தொடர்பிலும் மிக அழகான முறையில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்க உரையின் மொழியை பொறுத்தவரை வாசிக்கும் போது மனதுக்கு இதமாக இருக்கிறது. வாசிக்க வாசிக்க இதனை வாசிப்பதற்கான ஆசை, ஆவல் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குர்ஆனில் வந்துள்ள யுத்த சட்டங்கள் மிக அழகாக முன்னுதாரணமானவையாக இருப்பதனை காண முடிகிறது. யுத்தத்தின் போதான ஒழுக்கங்களை கூறும் குர்ஆனின் நிபந்தனைகள்: பெண்கள், குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, சித்திரவதை செய்வது தடை, கொள்ளையடிப்பது தடை, வரம்பு மீறி நடந்து கொள்ளாதீர்கள். இன்னும் ஒரு சமூகம் முஸ்லிம்கள் மீது யுத்த பிரகடனம் செய்தால் மாத்திரமே முஸ்லிம்கள் திரும்ப யுத்தம் செய்ய வேண்டும். முகத்தை தாக்க முடியாது. உண்மையில் இவை குர்ஆனின் மிக அழகான நிபந்தனைகள். மன்னிப்பளிப்பது தொடர்பிலும் மிக அழகான அற்புதமான கருத்துக்களை குர்ஆன் முன்வைத்துள்ளதனை இந்த விளக்க உரை மூலம் கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது. மேலும் மதுபானம், சூது, சூனியம் போன்றன தடுக்கப்பட்டுள்ளது தொடர்பிலும் மிக அழகான விரிவான விளக்கங்கள் இவ்விளக்க உரையில் வழங்கப்பட்டுள்ளது. அடிமை முறை, வட்டி முறை பெரும்பாவகாரியங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளதனை காண முடிந்தது. இப்படியான பல அழகான அற்புதமான வழிகாட்டல்களை இக்குர்ஆன் விளக்க உரை முழுதும் காண முடிகிறது. குர்ஆனின் இந்த அழகான வழிகாட்டல்கள் கட்டாயம் ஒவ்வொரு சிங்கள மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். இந்த சிங்கள குர்ஆன் விளக்க உரை இலங்கை நாட்டை சமூகத்தை பின்னணியாக வைத்து கருத்தில் கொண்டு எழுதியிருப்பதனை காண முடிகிறது. இலங்கையின் சிங்கள சமூகத்தின் மத்தியில் அல் குர்ஆன் தொடர்பிலும் முஸ்லிம் சமூகம் தொடர்பிலும் பல தவறான புரிதல்கள் இருந்து வருகிறது. அவ்வாறான தவறான புரிதல்களை மிக சிறப்பான முறையில் எதிர்கொள்ள இந்த விளக்க உரை நிச்சயம் உதவியாக இருக்கும். இன்று இலங்கையில் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கம். அதனை ஏற்படுத்த இந்த சிங்கள குர்ஆன் விளக்க உரை நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். අල් කුර්ආනයේ තියෙන ඉගැන්වීම් සිංහල පාඨකයා මේවා හරියට අපිට කියව ගන්න ඒ අවස්ථාවක් ලැබුණොත් මම හිතනවා ඉතාමත් වැදගත් වෙයි කියලා.